ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க. சாய் ரோஷனுடைய டைரக்ஷன்ல ஷாரிக் ஹாசன் மற்றும் மோனிகாவுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் நேற்று இந்த நேரம். அண்ட் இந்த திரைப்படம் 29, அதாவது நேற்று வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் இந்த படத்துக்கு கெவின் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் உங்களுடைய நியரஸ்ட் தியேட்டர்ஸ்ல நல்லபடியாக ஓடிட்டு இருக்குது. மமிதா பைஜு இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது ஃப்ளாரல் பிரிண்டட் மிடி ட்ரெஸ்ல அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். சிபி மற்றும் பவ்யா த்ரிகாவுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா இடி மின்னல் காதல். அண்ட் இந்த திரைப்படம் வந்து ரொம்பவே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோட இருக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹிட் அண்ட் ரன் உடைய கேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படமாக தான் இது கதையை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து இடிச்சிட்டாங்க, ஒரு மரண தண்டனை அப்படின்ற ரேஞ்சில் கொண்டு போயிருந்தாங்கன்னா என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும்ன்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கக்கூடிய படம் தான். அண்ட் இந்த திரைப்படத்தில் சிபி அவர்களோட சேர்ந்து ராதா ரவி அவர்கள் அண்ட் டைரக்டர் பாலாஜி சக்திவேல் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வெற்றிகரமா தியேட்டர்ல ஓடிட்டு இருக்குது. ஜெனிட்டா காந்தி இப்போ ரீசெண்டா அவங்க வந்து கான்சர்ட்ல கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க வேர் பண்ணியிருந்த காசெட் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய அண்ட் பேரல் பேண்டோட சூப்பரான ஒரு ஜாக்கெட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த போட்டோஸை வாங்க பார்க்கலாம். 2002ஆம் ஆண்டு தங்கர் பஜான் அவங்களுடைய டைரக்ஷன்ல பார்த்திபன் தேவயானி, நந்திதா தாஸ் இவங்களுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமாக ஓடின திரைப்படம் தான் வந்து அழகி. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரீரிலீஸ் வந்து இப்போ நடந்திருக்குது. அதுக்கான ஒரு ப்ரெஸ் மீட்டும் நடத்தியிருந்தாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது பிறக்காதவங்களாம் கூட இப்போ இந்த படத்தினுடைய ரீரிலீஸை பார்த்து அந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க. ஸோ இது வந்து அழகிக்கு கிடைச்ச ஒரு பெரிய பரிசு. இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு படத்தினுடைய டைரக்டர் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப அழகி 2 வந்து தங்கர் பஜான் அவர் வந்து டைரக்ட் பண்ணுவாரா இல்லைன்னா பார்த்திபன் வந்து டைரக்ட் பண்ணுவாங்கன்ற குவெஸ்டனையும் வந்து பாத்தீங்கன்னா அங்க எழுப்பி இருக்கிறாங்க. அதுக்கான பதில கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சுக்கலாம். அனுபமா பரமேஸ்வர் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்டைலிங்ல சாரில அவங்க எடுத்துக்கிட்ட செல்ஃபீஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுவும் அந்த போட்டோஸ் உங்களுக்காக. சந்தோஷ் பி ஜெயக்குமாரோடைய டைரக்ஷன்ல 29 மார்ச் வந்து ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய அடல் கண்டென்ட் காமெடி படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தி பாய்ஸ். அண்ட் இந்த திரைப்படத்தில் ரெடின் கின்ஸ்லி அண்ட் டைரக்டரும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அவரோட சேர்ந்து படத்தில் பல பேர் நடிச்சிருக்காங்க, மொட்டை ராஜேந்திரன் அவர்கள்லாம். அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து வெற்றிகரமாக தியேட்டர்களில் ஓடிட்டு இருக்குது. நீங்களும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சஞ்சனா சாரதி இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் அண்ட் ஹாஃப் பேட்டர்னில் ஒயிட் அண்ட் பிளாக்ல இருக்கக்கூடிய ஷர்ட் ட்ரெஸ் பேட்டர்னில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. விஜய் சேதுபதி, அசோக் செல்வன் இவங்களுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமா ஓடின திரைப்படம் தான் சூதுகவும். அண்ட் இந்த திரைப்படத்தை நலன் குமாரசாமி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய பார்ட் 2 வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்துல மிர்ச்சி சிவா அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. அண்ட் இந்த படத்தை வந்து அர்ஜுன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது அப்போ வந்து சம்மர் ட்ரெண்டிங்ல போயிருந்தது. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய அடுத்த கட்ட சிங்கிளை வந்துட்டு
ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி மற்றும் ஜிப்ரான் அண்ட் இவங்களோட சேர்ந்து 3 மியூசிக் டைரக்டர் சேர்ந்து தான் இந்த பாடல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. அர்ச்சனா ரவிச்சந்திரன் பிளாக் டீஸ்ல அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. விஷால் மற்றும் ஹரி அவங்களுடைய காம்பினேஷன்ல உருவாயிட்டு வரக்கூடிய 3வது திரைப்படம் தான் ரத்தனம். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் எதனால பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, சிந்தூரி விஷால் அவங்களுடைய குரல்ல தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய இசையில வெளிவந்து இப்போ வெற்றிகரமா சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. அண்ட் இந்த பாடலை வந்து விஷாலுடைய ஃபேன்ஸ் இன்னமும் அதிகமா ட்ரெண்ட் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அனிகா எப்பவுமே கண்டினியூஸா ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணுவாங்க. அப்படி அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ சாரியில அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி அதை வைரல் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸ பார்க்கலாம். ஏஆர் ராஜேஷோடைய டைரக்ஷன்ல இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் எப்போட்ரா. அண்ட் இந்த திரைப்படம் வந்து 29th மார்ச் தான் நேத்து வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் இந்த திரைப்படத்துல விஜய் முருகன், பிரதீப் மற்றும் பலர் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ இது வந்து தியேட்டர்ல நல்லபடியா ஓடிட்டு இருக்குது. சிவானி நாராயணன் இப்போ ரீசெண்டா சிஎஸ்கே மேட்ச்ல பார்த்தபோது அவங்க ஸ்டேடியம்ல எடுத்துட்ட போட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக. இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளே எக்ஸ் தளத்தை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல விப்ளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.